சாரம்சம் ரொம்ப எளிமை. பட் அதுல நமக்கான பாடங்கள் கவனிக்க வேண்டியது. சோ போன வாரம் அறிமுக பாடம் பார்த்தோம். ஒரு எப்படி யோவான் அந்த நிருபத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்கிறார், யாருக்கு எழுதிட்டாரு. சோ அந்த ஒரு 3 வசனங்களிலிருந்து நமக்கான பாடங்கள் பார்த்தோம். சோ இப்பதான் விஷயத்த ஓபன் பண்றாரு. என்ன பர்பஸுக்காக இந்த நிருபத்தை அவர் எழுதினார் என்பதை இப்பதான் ஸ்டார்ட் பண்றார். பட் எப்படி ஸ்டார்ட் பண்றாருன்னா, எடுத்த உடனே விஷயத்த ஓபன் பண்ணாம, எடுத்த உடனேயே விஷயத்த சொல்லாம ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்துறார். மிக முக்கியமான காரியம். அன்பானவர் சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நாம பாடம் இது வரைக்கும் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு பாடமே பாத்தீங்கன்னா வசனம் 4, 5, 6. இந்த 3 வசனங்கள்ல இந்த சகோதரி, அவங்க பேரு அம்மாள், அதாவது லேடி, பெண் என்று அர்த்தம் கொள்ளக்கூடிய அந்த கிரேக்க வார்த்தை தான் அவங்க பேரா வச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த பெயரை சொல்லி, நான் உங்களைய கேட்டுக்கொள்றேன் அப்படின்னு ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்துறாரு, என்கரேஜ் பண்றாரு. பட் எதுக்கு இந்த இடத்துல இந்த காரியத்தை அவர் என்கரேஜ் பண்ணணும், அதுக்கு என்ன காரணம் என்பது அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். பட் அவர் சொல்லிட்ட காரியம் நமக்கு ஒரு பாடத்தை கொடுக்கின்றதாக இருக்குது. சோ இப்போ நாம ஸ்டார்ட் பண்ணலாம். 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 4, 5, 6 படிக்கலாம். பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்பொழுதும் அம்மாளே, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று உமக்கு புதிய கற்பனையாக எழுதாமல் ஆதி முதல் நமக்கு உண்டாயிருக்கிற கற்பனையாக எழுதி உம்மை வேண்டிக் கொள்கிறேன். நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே. சகோதர சகோதரிகளே, இது ரொம்ப முக்கியமான வசனம். ஏன்னா இந்த 2000 வருஷத்துல சபை உடைய வரலாற்றுல நம்ம கவனிக்கிறோம், சபைக்கு கர்த்தர் கொடுத்துட்ட ஒரு மிக முக்கியமான கட்டளை எதுனா, அந்த கட்டளை தான் இங்க யோவான் அது ஞாபகப்படுத்துற. பொதுவா நமக்கு நியாயப்பிரமாணம் இல்லத்தான், நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்லத்தான் நாமோ. அது யூதர்கள் இருந்தாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் இருந்தாங்க, அவங்களால கை கொள்ள முடியல, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே போல இந்த சுவிசேஷ யுகத்துல வாழுகிற சபைக்கு தேவன் ஏதோ நியாயப்பிரமாணங்களோ கட்டளைகளோ எப்படி இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்த மாதிரி கொடுக்கல. ஆனா நியாய பிரமாணத்துடைய காரியங்களை மனுஷனால கை கொள்ள முடியல. கரெக்ட், உண்மைதான். நியாய பிரமாணத்தை கடைபிடிக்கிறதுக்கு, நியாயப்பிரமான்றது என்ன? தேவனுடைய வார்த்தை இல்லைங்களா? தேவனுக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது, எது தேவன் விரும்புறாரு, எது விரும்பல, எது தேவ சித்தம், எது தேவ சித்தம் இல்ல, இதுதான் நியாயப்பிரமாணம். அந்த கற்பனைகளை கை கொள்வதற்காக நம்முடைய கர்த்தர் இயேசு மூலமாய் ரொம்ப எளிமையாக ஒரே ஒரு கட்டளையில என்ன பண்ணிட்டாருன்னா சுருக்கிட்டாரு. அந்த கட்டளை தான் இன்னைக்கு புது சிருஷ்டிகளுக்கு கட்டளையா இருக்கு. இதை நாம செஞ்சாலே நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற மாதிரிங்களாம். அது என்ன கட்டளை அப்படின்னா, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும். சகோதர சகோதரி, இது ரொம்ப பிரதானமான கட்டளை. இது ரொம்ப ஏதோ பேசபைகள்ல இருக்கும்போது இதெல்லாம் நிறைய கேட்டிருக்கிறோம் பிரதர். அன்பு ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூறணும், பாட்டெல்லாம் பாடுறோம்.
பட் அது என்ன? அது ஒருவர் மேல் ஒருவர் அன்பு கூறுறதுன்னா என்ன? எதுக்கு நான் அன்பு கூறணும் ஒருவர் மேல் ஒருவர்? இல்லைங்களா? ஏதோ காரணம் இருக்கணுமா இல்லைங்களா? நான் எதுக்கு ஒருவர் மேல் ஒருவர் அன்பு கூறணும்? ஏன் அன்பு கூறணும்? எப்படி அன்பு கூறணும்? இது தெரியாம நம்ம இருந்துட்டு இருந்தோம்னா அது ரொம்ப கஷ்டம் தான். பட் உண்மைதான், சில சில விஷயம் நம்ம உண்மையை ஒத்துக்கத்தான் ஆகணும். என்னன்னா, எல்லா வேத மாணவர்கள், பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. பட் ட்ரூ பைபிள் ஸ்டூடெண்ட் என்று சொன்னோம்னா அது ரொம்ப கம்மி தான். கரெக்டுங்களா? பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் பேர் ஓகே, பட் உண்மையான வேதமானவர்கள் அது ரொம்ப கவனிக்க. ஏன்னா வேத மாணவர்கள் என்று சொல்லி வேதத்தை சரியாக கற்றுக்கொள்ளாதவர்களுக்கு வெறுமன வேதமானவர்கள் என்று பெயர் வைக்கிறதுல எந்த பிரயோஜனம் இல்லை. வேதம் என்ன கற்றுக் கொடுக்குது என்பதை முறையாக கற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறவங்க தான் வேதமானவர்கள். அப்போ இந்த வசனத்துல யோவான் இந்த சகோதரிக்கு ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்துறாரு, இந்த கற்பனை. அப்போ சகோதர சகோதரிகளே, அது என்ன விஷயம் அப்படின்றத நாம சற்று நேரம் இன்றைய நாள்ல அது நம்ம தியானிக்க வேண்டும். அப்போ இந்த வசனத்துல அவர் எப்படி ஸ்டார்ட் பண்றாருன்னா, எஸ், இந்த கட்டளை பிதாவினால் வாங்கியிருக்கிறோம், பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே. அப்படின்னா எப்படி ஸ்டார்ட் பண்றாருன்னா, உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் இல்ல, சிலர். சிலர் என்ற வார்த்தை மூலப்பிரதியில வரதில்லைத்தான். பட் நம்முடைய பிரதர்ஸுங்க இந்த வார்த்தை மூலப்பிரதியில இல்லைனாலும் கண்டிப்பா யோவான் ஒரு சில பேரை மென்ஷன் பண்ணித்தான் பேசியிருக்கணும் அப்படின்னு கமெண்ட்ரி கொடுக்குறாங்க. ஏன்னா சிலர் என்ற வார்த்தை மூலப்பிரதியில இல்லை. ஒருவேளை அதை நீங்க எடுத்துட்டு கூட படிக்கலாம், தப்பில்லை. உம்முடைய பிள்ளைகளில் சத்தியத்திலே, உம்முடைய பிள்ளைகள்ல சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். இத படிக்கும் போது ஒரு என்கரேஜ்மெண்ட் வருது இல்லைங்களா? ஒரு நம்மளை உற்சாகப்படுத்துற மாதிரி. சத்தியத்தை பெற்றுக்கொள்வது எந்த அளவுக்கு முக்கியமோ போன கிளாஸ்ல பார்த்தோம். சத்தியத்தின் முக்கியத்துவம் ரொம்ப முக்கியம். தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தின் மீது எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கணும்ன்றத போன கிளாஸ்ல பார்த்தோம். யார் ஒருவர் சத்தியத்தின் மீது அன்பு வச்சிருக்கிறாங்கன்றதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? சத்தியத்தை எந்த அளவுக்கு அவங்க கை கொள்றாங்களோ, சத்தியத்துல எந்த அளவுக்கு வளர்றாங்களோ அதுதான் காமிக்குது அவங்க சத்தியத்தின் மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கிறாங்க என்பது. வெறுமன கிளாஸ் கேட்கறதுனாலயோ ஏற்றுக்கொள்வதனாலயோ சத்தியத்தின் மேல நான் ரொம்ப அன்பு வச்சிருக்கிறேன்னு சொல்ல முடியாது. நான் திருத்துவத்தை நம்புறது இல்ல பிரதர், ராஜ்யத்தை விசுவாசிக்கிறேன், நரகம் இல்லை நான் ஏற்றுக்கொள்றேன், சத்தியத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஐ அக்செப்ட் ட்ரூத். இதுக்கு பேரு சத்தியத்தை ஏற்றுக்கொள்வது என்பது அல்லது புரிந்து கொள்வது என்பது. நான் சத்தியத்தை அன்பு செய்யறேன், சத்தியத்தின் மேல ரொம்ப அன்பு இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கா வேணாம். சத்தியத்தின் மேல ஒருத்தர் அன்பு வைக்கிறாருன்னா அது எப்படிதான் புரிஞ்சுக்கலாம்னா, கேட்ட சத்தியத்தின் படி யார் ஒருத்தர் நடக்கிறார்களோ அதுதான் ரொம்ப முக்கியமா இருக்குது. ஞாபகம் இருக்குங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல இதே கான்செப்ட் பேசுற. என்ன கான்செப்ட் பேசுறாரு அதை மறுபடியும் ஞாபகப்படுத்தலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1-2. அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். பாருங்க, சொல்றாரு, சொன்ன சுவிசேஷத்தை
நீங்க ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க, அக்செப்ட் பண்ணிட்டீங்க. அது அக்செப்ட் பண்ணது மட்டுமல்ல, அதே சத்தியத்துல தான் இப்பவும் இருக்கிறீங்க. கரெக்டுங்களா? ஆனா பாயிண்ட் என்ன? அடுத்த வசனம். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. கரெக்ட் இல்லைங்களா? என்ன சொல்ல வர்றாருன்னா, ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க, அக்செப்ட் பண்ணிட்டீங்க ட்ரூத்த, ரைட்டு. இப்பவும் சத்தியத்துல தான் இருக்கிறீங்க, நிலைச்சிருக்கிறீங்க, நல்ல விஷயம். ஆனா பாயிண்ட் என்ன? நீங்க ரட்சிக்கப்படணும்னா அதை கை கொள்ளணும், கடைபிடிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமா இருக்கு இல்லைங்களா? அதுதான் நம்ம சத்தியத்தை எந்த அளவுக்கு நேசிக்கிறோம், சத்தியத்தின் மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கிறோம் என்பதுக்கு அடையா. உண்மைதான் சகோதர சகோதரி, ட்ரூத்துக்குள்ள வரும்போது நம்ம எல்லாருக்கும் சத்தியத்தின் மேல அன்பு இருக்கும். அதனாலதான் நம்ம சில பேர் சபை விட்டு வெளியே வரோம், பழைய வாழ்க்கையை விட்டு வெளியே வரோம், பேப்டிசம் எடுக்கிறோம், வார வாரம் எக்லீஷியா வரோம். இதெல்லாம் சத்தியத்தின் மேல இருக்கக்கூடிய அன்பு தான். பட் இது என்ன ஆகணும்? நாளுக்கு நாள் வளரணும். அந்த growth என்ற வார்த்தை கவனிக்கணும். வளர்ச்சி எப்போது இருக்கும் அப்படின்னா, சத்தியத்தின் மேல இருக்கக்கூடிய அன்பு ஏதோ ஒரு குறிப்பிட்ட டைம், ஷார்ட் டைம் இல்ல. நம்ம ஓட்டத்தை ஓடி முடிக்கிற வரைக்கும் இந்த அன்பு அதிகமாக இருக்கணும். அப்படின்னா கை கொள்ற விஷயத்துல நாளுக்கு நாள் வளருதல் அவசியமாக அங்க இருக்குது. அப்போ இங்க சொல்றாரு, உங்க சகோதரி, உங்க பிள்ளைகள்ல சில பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, எல்லாரும் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா ஒரு சில பேர் நான் கவனிக்கிறேன், அவங்க சத்தியத்துல நடக்கிறாங்களாம். நடக்கிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிருக்கணும்? ஏற்றுக்கொண்டிருக்கணும். இப்ப வரைக்கும் சத்தியத்துல இருக்கணும். நாமளும் இருக்கிறோம், நாமளும் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். பட் விஷயம் என்ன? சத்தியத்துல நடக்கிறது. அதுதான் நம்முடைய வளர்ச்சி. இந்த வளர்ச்சி ரொம்ப முக்கியமா இருக்கு அன்பானவர்கள். கேட்ட சத்தியம் ஏற்றுக்கொள்வது எந்த அளவுக்கு முக்கியமோ, எந்த அளவுக்கு நான் பிரதர் இன்னமும் சத்தியத்துலதான் இருக்கிறேன், நல்ல விஷயம்தான். பட் சத்தியத்தின் படி, சத்தியத்துக்கேற்ற நடக்கைகள், நடக்கைனா என்னங்க? நம்முடைய வாழ்க்கை, அது ரொம்ப முக்கியமா இல்லைங்களா? அது வாழ்க்கையில வெளிப்படுத்தும். அதை கண்டு நான் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். என்கரேஜ் பண்றாரு. அப்போ சகோதர சகோதரி, இது ஒரு சின்ன பாடம் தான், நம்ம கற்றுக்கொள்ளலாம். இப்ப மெயின் பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்றாரு பாருங்க. சகோதரி, அதாவது அம்மாள், நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இது ரொம்ப ஹம்பிளா கேக்குறாரு, ரெக்வஸ்ட் பண்றாரு, கட்டாயப்படுத்தல. நான் உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் வைக்கிறேன். பாருங்க எப்படி ரெக்வஸ்ட் பண்ற அளவுக்கு ஒரு காரியத்தை என்ன பண்றாருன்னா வலியுறுத்துறாரு. நல்ல விஷயம். எல்லா பாயிண்ட்ல, எல்லா சத்தியத்தின் சகல காரியங்கள்ல நடக்கிறீங்க, நல்ல விஷயம்தான். பட் ஒரு பாயிண்ட்ல நான் ரெக்வஸ்ட் பண்றேன். அது என்னன்னா, ஆதி முதல் சொல்லும் போது இல்லைங்களா, பைபிள்ல பொதுவா நிறைய ஆதி இருக்குது இல்லைங்களா? பட் இது என்ன ஆதியா இருக்கும்? இது சின்ன ஹோம்ஒர்க் மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா பைபிள்ல ஆதினா நமக்கு தெரியும், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அது ஒரு ஆதி இல்லைங்களா? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் இல்லைங்களா? அது ஒரு ஆதி. அப்போ ஆதி சொல்லும் போது பல ஆதி இருக்குது. ஆதினா என்ன அர்த்தம்? பிகினிங், துவக்கம். சிருஷ்டிப்புக்கு ஒரு துவக்கம் இருக்கு. ஆதியிலே வார்த்தை இருந்ததுன்னா அது என்ன ஆதி? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்னா அது எந்த ஆதி? இதெல்லாம் ஒரு ஹோம்ஒர்க்கா நீங்க எடுத்துக்கோங்க. நான் இப்போ இதெல்லாம் பேசிக் கிளாஸ்ல கேட்ட பாயிண்ட்ஸ் தான். அப்போ ஆரம்பத்திலிருந்து நமக்கு ஒரு கற்பனை இருக்குது. அந்த கற்பனை கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய கர்த்தர் மூலமாய். அந்த கற்பனை, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறணும்.
லவ் ஒன் அனதர். இது நியூ கற்பனை எல்லாம் கிடையாது, பழைய கற்பனை தான். இத செய்யுங்க. இந்த கற்பனையின்படி நடப்பதே அன்பு. இதுதான் நம்ம தேவனுடைய வார்த்தைகளின் படி கீழ்ப்படுகிறது, அதுதான் அன்பு. இந்த கற்பனை நீங்க ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி அது நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை. அது கேட்கறது மட்டுமல்ல, உணர்றது மட்டுமல்ல, நடந்து கொள்ளணும். எதுக்கு இந்த இடத்துல யோவான் இந்த நிருபத்துல ஏன் பேசுறார் அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம், கடைசியில பார்த்து முடிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கற்பனைய பத்தி முதல்ல நாம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வாங்கியிருக்கோம் இல்லைங்களா? இந்த கற்பனை நம்ம வாழ்க்கையில எந்த அளவுக்கு நாம கீழ்ப்படுகிறோம், இந்த கற்பனைப்படி நாம நடக்கிறோமா நடக்கலையா அப்படின்றது நாம முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் இல்லைங்களா? ஏன்னா இந்த கற்பனை ஏதோ அம்மாள் அப்படின்றதுக்கு மட்டுமல்ல, இல்ல ஆதிகால சபைக்கு மட்டுமல்ல, நமக்கும் இந்த கற்பனை இருக்குது. அப்படின்னா இந்த கற்பனையின் படி நான் நடக்கிறேனா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்படின்னா இந்த கற்பனையினுடைய சாராம்சம் என்ன? இந்த கற்பனை என்ன சொல்லுது? ஒருவரில் ஒருவர் அன்பு கூறணும். ஏன்? இது ஒரு கேள்வி. எப்படி? ரெண்டாவது கேள்வி. ரெண்டு கேள்வி, ஏன் எப்படி. அது முதல் கேள்வி ஏன். அதெல்லாம் எதுக்கு வருது? ஏன்னு எதுக்குன்னு தேவையில்லாம கேட்டுக்கிட்டு சொல்லியிருக்கிற செய்யலாமே, அது ஏன் எதுக்கு எது அது வேணாம் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. ஏன்னா தேவனுடைய பிள்ளைகள் எதுவுமே பிளைண்டா ஒரு காரியத்தை ஃபாலோ பண்ணாங்கன்னா அது பேர் ஃபார்மாலிட்டி. பிளைண்ட் அப்படின்னா கண்மூடித்தனமா ஒரு காரியத்தை ஃபாலோ பண்றாங்க, இருக்குது, நாங்க செய்யறோம். பட் ஏன், இதுல என்ன விஷயம் இருக்குது, எதுக்கு தேவன் செய்ய சொன்னாரு அப்படின்ற அந்த தாற்பயம், அந்த பாயிண்ட் என்ன, என்ன ஒரு பர்பஸ் என்ன, அது தெரியாம பண்ணோம்னா பிரயோஜனம் இல்ல. ஃபார்மாலிட்டி. அது எது வேணா இருக்கட்டும், ஒரு எலெக்ஷன் பண்றதா இருக்கட்டும், மெமோரியல் பண்றதா இருக்கட்டும், பேப்டிசம் எடுக்கிறதா இருக்கட்டும், எதுக்கு தேவன் பண்ண சொன்னாங்க, என்ன பர்பஸ் என்ன, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, அந்த கான்செப்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உணர்ந்து கடைபிடிக்கணும். அப்படி இல்லைன்னா வெறுமனே கடைபிடிக்கிறோம் அப்படின்னா அது ஃபார்மாலிட்டி. சகோதர சகோதரி, அது அது அந்த விஷயம் சரியிருக்காது நமக்கு. அப்போ இந்த கற்பனை பத்தி ரொம்ப இன்னைக்கு நாம ஞாபகப்படுத்த போறோம். தெளிவா புரிஞ்சுக்கலாம் என்ன கற்பனை, என்ன இது, என்ன விஷயம். அப்போ இதை நம்ம கண்டுபிடிக்கணும்னா இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் இல்லைங்களா? அப்போ இதே யோவான் இந்த கற்பனையை பத்தி எதுக்காக நாம கடைபிடிக்கணும், நாம ஏன் ஒருவரில் ஒருவர், இந்த ஒருவரில் ஒருவர்னா சகோதர சகோதரிகள் இல்லைங்களா, நாம ஒருவருக்கு ஒரு அன்பு கூறணுங்களாமா. எப்படின்றது ரெண்டாவது. முதல்ல ஏன், அதுக்கு முதல்ல பதில் கண்டுபிடிக்கலாம். ஏன் நான் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸுக்கு மேல அன்பு கூறணும், அவசியம் என்ன, எதுக்கு நான் அவங்ககிட்ட அன்பு கூறணும். சோ பார்க்கலாம். இதே யோவான் எழுதின நிருபம் 1 யோவான் 1 ஜான் எடுத்துக்கோங்க. பேசுறாரு யோவான் 3 அதிகாரம் எடுத்துக்கலாம். 11 வசனம். நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாயிருக்கிறது. பாத்தீங்களா? நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறணும். 1 யோவான்லயே இந்த பாயிண்ட்ல ரெக்கார்ட் பண்ணிருக்கிறேன். இது நீங்கள் ஆதி முதல் கேட்ட விசேஷமா இருக்குது. எங்க? யோவான் எடுத்துக்கோங்க, சுவிசேஷம் 13 அதிகாரம் 34. யோவான் 13:34. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள்,
நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். சொல்றாரு, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். ஏன்னா நான் உங்க மேல அன்பாய் வச்சேன், நான் உங்க மேல அன்பா இருக்கிறேன்ல, ஆகையினால நீங்களும் ஒருவரில் மேல் என்ன பண்ணுங்க, அன்பாயிருங்கள். பாருங்க, இது கட்டளை. ஆக்சுவலி இது ஏதோ சஜஷன் இல்ல, ரெக்வஸ்ட் இல்ல, செஞ்சா செய்யுங்க அப்படிலாம் இல்ல, கட்டளை. இத கட்டளையா பாருங்க. நாங்க எதுக்கு அன்பு கூறணும் சகோதர சகோதரிகள் எல்லாம்? நான் உங்க மேல அன்பு கூர்ந்தேன்ல, நான் உங்க மேல அன்பு கூறுறேன்னா நீங்க ஒருவர் மேல் ஒருவர் அன்பு கூறுங்க. எவ்வளோ அருமையான ஒரு கான்செப்ட் இல்லைங்களா? நான் கேட்ட கேள்வி என்ன, ஏன் நாங்க ஒருவர் மேல் ஒருவர் அன்பா இருக்கணும்? அப்போ அதற்கான பதில் சொல்றாரு, ஏன்னா நான் உங்க மேல அன்பா இருந்தேன், அதே போல நீங்களும் ஒருவர் மேல் ஒருவர் அன்பாயிருங்கள். சகோதர சகோதரிகளே, இந்த கற்பனை தான் நம்முடைய கர்த்தர் இயேசு அங்க கொடுத்துட்டார். சரி, அப்போ இயேசு கிறிஸ்து நம்ம மேல அன்பு வச்சதுனால நாம சகோதரர்கள் மேல அன்பு கூறணும். ரைட், ஓகே, சரி ஆண்டவரே பண்றேன். ஆனா எப்படி பண்றது? எப்படி நாங்க அன்பு கூறுறது? அது கொஞ்சம் சொல்லி கொடுங்க அப்படின்னா, அதே பதில் தான். நான் உங்க மேல எப்படி அன்பு கூர்ந்தேன் அதை கண்டுபிடிங்க. நான் உங்க மேல எப்படி அன்பு கூர்ந்தேனோ அதே போல நீங்க என்ன பண்ணுங்க, அன்பு கூறுங்க. அப்போ சகோதர சகோதரிகளே, இதுதான் தாற்பயம். அப்போ நாம சகோதரர்கிட்ட எப்படி அன்பு கூறுறது கேட்டா, கர்த்தர் எப்படி நம்ம மேல அன்பு கூர்ந்தாரோ அதே போலதான் அன்பு கூறணும். கரெக்டுங்களா? சரி, இப்ப இந்த கான்செப்ட புரிஞ்சுட்டோம்னா, இப்ப கர்த்தர் இயேசு எப்படி நம்ம மேல அன்பு வச்சார் அப்படின்றத இப்ப நாம வசனங்களை செக் பண்ணலாம். அப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா, பைபிள்ல ஒரு மிக முக்கியமான ஒரு கான்செப்ட் இருக்கு. இத பத்தி படிக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 12-13. நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. பாத்தீங்களா? இந்த இடத்துல நான் எப்படி உங்க மேல அன்பு கூர்ந்தேன்னு பதில் கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறாருன்னா, நான் உங்க மேல அன்பா இருந்தது போல நீங்களும் ஒருவர் மேல் ஒருவர் அன்பா இருங்க. ரைட், பட் உங்க மேல நான் அன்பா இருந்தேன்னா எப்படி அன்பா இருந்தேன் சொல்றாரு. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒண்ணுமில்லை. கரெக்டுங்களா? சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கலும் அன்பு அதை விட பெரிய அன்பில். அப்படின்னா கர்த்தர் இயேசு சொல்றாரு, நான் உங்களை சிநேகிதர் என்று நாம கூப்பிடுறோம் இல்லைங்களா? அப்படியே படிச்சுட்டு வாங்க சிஸ்டர். நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். பாத்தீங்களா? போதும். அப்ப நீங்க என் சிநேகிதர், நான் உங்களுக்காக ஜீவன் கொடுக்கிறேன், நான் என் ஜீவனையே உங்களுக்காக கொடுக்கிறேன். காரணம், நீங்க நான் சொல்றத கேட்டு நடக்கிறதுனால. நீங்க நடந்தீங்கன்னா உங்களுக்கான ஜீவன் கொடுக்கிறோம். இதுதான்
அன்பு கூறுறது. அப்போ கர்த்தர் இயேசு நம்ம மேல எப்படி அன்பு கூர்ந்தார்னா, அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததுனால அன்பு கூர்ந்தார் என்று நம்ம என்ன பண்றோம்? உணர்றோம். ரைட். இப்ப நம்ம கேட்ட கேள்வி என்ன? நாம பிரதர் சிஸ்டர்களை அன்பு கூறணும். ஏன்? அவர் நம்ம மேல அன்பு கூர்ந்ததுனால. ரைட்டு. எப்படி அன்பு கூறணும்? இயேசு கிறிஸ்து எப்படி நம்ம மேல அன்பு கூர்ந்தாரோ அதே போலத்தான் சகோதர சகோதரிகள் மேல அன்பு கூறணும். ரைட்டு. இப்ப இயேசு எப்படி நம்ம மேல அன்பு கூர்ந்தார்? அவர் தம் ஜீவனை நமக்காக கொடுத்ததுனால. கரெக்டுங்களா? இப்போ அவர் தம் ஜீவனை நமக்காக கொடுத்ததுனால இப்ப நாம என்ன பண்ணுமாமா? நாமும் சகோதர சகோதரிகளை அன்பு கூறணும்னு சொன்னோம்னா, அப்படின்னா சகோதர சகோதரிகள் மேல எப்படித்தான் அன்பு கூறணும்? நாமளும் நம்முடைய ஜீவனை கொடுக்கணுமா? இயேசு கிறிஸ்து ஜீவன் கொடுத்த மாதிரி நமக்காக நாமளும் நம்முடைய ஜீவனை கொடுக்கணுமா? கேட்டா பதில் சொல்றாரு யோவான் 1 யோவான் 3:16. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். சகோதர சகோதரிகளே, என்ன சொல்ல வர்றாருன்னா, இயேசு தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததுனால அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்புன்னு உணர்ந்திருக்கிறோம். அதே உணர்ந்த நாமளும் ஜீவனை கொடுக்கணுமாமா. இது கொடுங்க கொடுக்காம போங்க அப்படிலாம் இல்ல. நம்மளா கொடுக்கணும். ஏன்னா கடனாளி ஆயிட்டோம். எப்படி நம்ம எப்ப கடனாளி ஆயிட்டோம்? எப்படி பேசுறாரு இல்லைங்களா? கடனாளிங்களாமா. கடனாளி என்ன பண்ணணும்? கடனை கொடுக்கணும். வேற ஆப்ஷன் இல்ல உங்களுக்கு. திருப்பி கொடுக்கணும். கடனாளினா என்ன அர்த்தம்? திருப்பி கொடுக்கணும். நம்ம எப்ப வாங்கணும்? எனக்கு எந்த பிரதர்ஸுங்களும் ஜீவனை கொடுத்த மாதிரி இல்லையே. கேட்டா பிரதர்ஸுங்க யாரு ஜீவன் கொடுக்கல. நமக்கு ஜீவன் கொடுத்தது யாருன்னா இயேசு. அவர் ஜீவன் கொடுத்தார் இல்லைங்களா? இப்ப நாம அவருக்கு திருப்பி ஜீவன் கொடுக்கணும். ஆனா அவருக்கு கொடுக்கணும் அவசியம் இல்ல. சொல்றாரு, நீங்க ஒருவரில் ஒருவர் ஜீவன் கொடுங்க. ஒருவரில் ஒருவருக்காக ஜீவனை கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா கடன் அடைக்கப்படும். நான் உங்களுக்கு ஜீவன் கொடுத்தேன்ல, பதிலுக்கு நீங்க திருப்பி தரணுமா இல்லையா? அந்த திருப்பி தர்றது எப்படின்னா, நீங்க உங்க ஜீவனை உடன் கொடுங்க. சகோதர சகோதரிகளே, இதுதான் சகோதர சகோதரிகள் மேல நாம அன்பு கூறக்கூடிய காரியமா இருக்கு. இப்போ நமக்கு ஒரு கேள்விக்கு பதில் தெளிவாயிருக்கு நம்ம நம்புறேன். ஏன் நாம சகோதரர்கள் மேல அன்பு கூறணும்? ஏன்னா அது கடன். அது கடன் கொடுக்கணும். வேற வழி இல்லைங்க. வேற ஆப்ஷன் இல்ல. கடன் அடைச்சே ஆகும். எப்படி நாம கடன் பட்டோம்? ஏன்னா கர்த்தர் இயேசு அன்பு கூர்ந்ததுனால அவர் வைக்கிறார். நான் உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன். நான் உங்க மேல அன்பு வச்சேன்ல, நீங்க அன்பு கூறுங்க ஒருவர் மேல் ஒருவர். சரி, இப்போ அடுத்த கேள்விக்கு போலாம். எப்படி நாம அன்பு கூறுறது? அது பார்க்கணும்னா, இப்போ இங்க பயன்படுத்தின வார்த்தையை கொஞ்சம் கவனிக்கணும். நான் உங்களுக்காக ஜீவன் கொடுத்தேன், நீங்க உங்க ஜீவனை உங்க சகோதர சகோதரிகளுக்காக கொடுங்க அப்படின்னா என்ன சொல்ல வராரு? இதுக்கு பேரு ரான்சம் எடுத்துக்கலாமா? நான் கண்டிப்பா இல்லை. ஏன்னா ரான்சம் பாயிண்ட் இல்லை இது. ஏன்னா ஜீவன் கொடுக்கிறதுனா நீங்க ரான்சம் பாயிண்ட் எடுத்துக்காதீங்க. ஏன்னா இங்க வரக்கூடிய வார்த்தை ரொம்ப கவனிக்கும். ஜீவன் என்ற வார்த்தை என்ன மீனிங்னா லைஃப் இல்லைங்களா? லைஃப். இது ரான்சம் பாயிண்ட பத்தி பேசல. ஏன்னா நான் உங்களுக்கு ரான்சம் கொடுத்த மாதிரி நீங்களும் ரான்சம் கொடுங்கன்ற அர்த்தம் இல்ல.
ஏன்னா நம்ம ransom எல்லாம் கொடுக்க முடியாது, மீட்கும் பொருள் கொடுக்க முடியாது இல்லைங்களா? பட் இது என்ன மீனிங் அப்படின்னா, ஜீவன் சொல்லும் போது ஆங்கிலத்துல லைஃப். லைஃப்னா என்ன? சகோதர சகோதரில உயிரை கொடுக்கறது பத்தி இங்க பேசல. உயிரை கொடுக்கறது பத்தி இங்க பேசல, லைஃப கொடுக்கறது பத்தி. ஆக்சுவலி இயேசு கிறிஸ்து ஒரு பூமிக்கு வந்து அடுத்த நாளே பேப்டிசம் எடுத்த அடுத்த நாளே ஜீவனை உயிரை விட்டுருக்கலாம், அப்படின்னா ransom கொடுத்திருக்கலாம். ஆனா ஒரு 3 வருஷ வாழ்க்கை அவர் வாழ்ந்தார். ஏன்? அந்த 3 வருஷமும் தன் வாழ்க்கைய அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? சாக்ரிஃபைஸ் பண்ணாரு. அந்த 3.5 வருட வாழ்க்கை அது ஒரு பலியாகினாரு. ransom கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் தன் ஜீவனை சகோதர நமக்காக பலியாக்கினார். அதே போலதான் நாமும் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய லைஃப்னா புரியுது இல்லைங்களா? நம்முடைய வாழ்க்கை, நம்ம எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு இந்த பூமியில. ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு. நம்முடைய வாழ்க்கைய நமக்காக வாழ்ந்துட்டு இருந்தோம் பேப்டிசம் முன்னாடி. இப்ப பேப்டிசம் பின்னாடி நம்முடைய வாழ்க்கை நமக்காக இல்ல, சகோதரர்களுக்காக வாழணும். அப்படின்னா நம்முடைய லைஃப சாக்ரிஃபைஸ் பண்ணணும் சகோதரிகளுக்காக. இதுக்கு பேர் தான் ஜீவனை கொடுக்கக்கூடிய அன்பு. முன்னாடி நான் எனக்காக ஜீவனை சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன். ஒரு 100 ரூபாய் எடுத்து செலவு பண்றேன்னா அது எனக்காக. பட் இப்போ அந்த 100 ரூபாய் நான் யாருக்காக செலவு பண்றேன்னா என் சகோதரிகளுக்காக. இது ஒரு சின்ன உதாரணமா கொடுக்குறேன். அப்போ நம்முடைய வாழ்க்கை சொல்லும் போது லைஃப் அப்படின்னா நம்முடைய லைஃப்னா வாழ்க்கை, நம்முடைய அன்றாட வாழ்க்கை, இந்த உயிரோட இருக்கக்கூடிய நாட்கள். இந்த நாட்கள்ல தேவன் நமக்கு என்ன திராணி இருக்குதோ அந்த திராணிய சகோதரிகளுக்காக சாக்ரிஃபைஸ் செய்யணும். சாக்ரிஃபைஸ் உடைய மீனிங் என்னன்னா, அன்பானவர்களே, சாக்ரிஃபைஸ்னாலே ஒரு என்னங்க, ஒரு லாஸ் இல்லைங்களா? லாஸ் தான் அது. அதுல ஏதாவது கெயின் இருக்கா? இல்ல. சாக்ரிஃபைஸ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? நஷ்டம், லாஸ். அப்போ நம்முடைய லைஃப நஷ்டப்படுத்தணும், லாஸ் பண்ணணும். யார் நிமித்தமானா? சகோதரிகளுக்காக. அதனாலதான் இந்த 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துல சொல்றாரு பாருங்க, ஒரு சின்ன உதாரணம் சொல்றாரு, படிக்கலாம். எங்கன்னா பாருங்க 17ஆம் வசனத்துல இருந்து. ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்கிறதப்படி. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். உங்க லைஃப நீங்க உங்க சகோதரர்களுக்காக கொடுக்கிற காரியத்துல எப்படி நீங்க இருக்கிறீங்க? பணம் காசு கொடுக்கறது மட்டுமே இல்ல, நீங்க பணம் காசு, இது சின்ன உதாரணம் சொல்றாரு. இது இல்லாம நம்முடைய ஆரோக்கியம் இருக்குது, நம்முடைய திறமைகள் இருக்குது, தாளந்துகள் இருக்குது. சகோதரர்களுக்காக ஜீவன் கொடுக்கிறது, நம்ம லைஃப சாக்ரிஃபைஸ் பண்றது. சகோதரர்களே, நம்ம அன்றாட வாழ்க்கையில இது இருக்கணுங்களாமா. இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ நாம நமக்காகவே பலியின் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம்னா. பலியின் வாழ்க்கைனா புரியுது இல்லைங்களா? பலியின் வாழ்க்கைனா, பிரதர் நான் சம்பாதிக்கிறேன், நிறைய சாக்ரிஃபைஸ் பண்றேன், பிரயோஜனம் எனக்கு கிடைக்குதுன்னா அதுக்கு பேர் சாக்ரிஃபைஸ் இல்லை. நான் சாக்ரிஃபைஸ் பண்ணேன்னா யாருக்கு பிரயோஜனம்னா சகோதரர்களுக்கு பிரயோஜனம், எனக்கு அது நஷ்டம். அதுதான் பாயிண்ட். சாக்ரிஃபைஸ் உடைய மீனிங் என்னன்னா மற்றவங்களுக்கு பிரயோஜனமாகணும். அதுக்கு பேர் தான் பலியின் வாழ்க்கை. நமக்கு பிரயோஜனம் பண்றது பத்தி இல்லை. அதனால்தான் அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவைகளே நோக்குவானாக. பிரதர், நம்ம இந்த அளவுக்கு வாழ்க்கை வாழணுமா? எஸ், இது கட்டளை. இதுதான் ஒருவர் மேல் ஒருவர் அன்பா இருக்கணும்.
அன்பா இருக்கிறதுனா அப்படியே சிரிச்ச முகத்துல வெல்கம் பண்ணி கை கொடுத்து கட்டி பிடிச்சு, அதுக்கு பேர் அன்பு இல்லைங்க. அது எல்லாரும் பண்றது. வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போட்டு இல்லைங்களா, இல்ல கல்யாணத்துக்கு போய் மொய் வச்சு, இதுக்கு பேர் அன்பு இல்லை. ஜீவனை கொடுக்கிறது அன்பு. ஜீவன் கொடுக்கிறோம்னால என்ன அர்த்தம்னா பலியின் வாழ்க்கை. நமக்கு லைஃப்ல நஷ்டம் தான் வரும். ஆக்சுவலி இந்த பாயிண்ட் நம்ம சரியா புரிஞ்சுக்கணும்னா, ஜீவனை என் வாழ்க்கையில நஷ்டப்படுத்திருக்கிறோம் கண்டிப்பா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வாழ்க்கை நம்ம கையில இருந்துச்சுன்னா ஓஹோன்னு இருந்திருப்போம். பட் எப்போ சத்தியம் கேட்டோமோ, இந்த சத்தியத்துக்காக நம்ம வாழ்க்கையை என்ன பண்ணிட்டோம், கொடுத்துட்டோம், சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டோம். எதுக்காக? சத்தியத்துக்காக. கரெக்டுங்களா? அதே போல இந்த கான்செப்டை பத்தி கர்த்தர் இயேசு பேசுறாங்க, அதையும் நம்ம படிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் எடுத்துக்கோங்க. மத்தேயு சுவிசேஷத்துல எங்க வசனம் வாசிக்கலாம்னா 16:25. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். பாருங்க, இந்த இடத்துல என் நிமித்தமா நீங்க உங்க ஜீவனை இழக்கிறீங்களா, லாஸ் பண்ணிக்கிறீங்களா? ஜீவன்னா உயிர் எடுத்துக்க, உயிர் நினைச்சுக்காதுங்க. இது வந்து உயிர் கொடுக்கறது. ஏன்னா உயிர் கொடுக்கறதுன்னா உடனே இன்ஸ்டன்டா பண்றது. இப்போ கர்த்தர் இயேசு நீங்க அப்படி செய்ய சொல்லல இல்லைங்களா. நீங்க எனக்காக உயிரை கொடுங்கன்னா டக்குன்னு மேல இருந்து குதி, இல்ல சூசைட் பண்ணிக்கோ, அப்படி இல்லை. இது என்ன மீனிங்னா, உயிரோட வாழ்ந்துகிட்டே உங்க வாழ்க்கைய எனக்காக ஒப்பு கொடுங்க இல்லைங்களா. அடுத்த வசனம் படிக்கலாம். மார்க் 8:35. மார்க் 8:35. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். பாருங்க, இங்க சொல்றாரு என் நிமித்தம், அப்புறம் சுவிசேஷத்தின் நிமித்தம். ட்ரூத். நம்ம எல்லாம் ட்ரூத்துக்காகத்தான் லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணியாச்சு. இப்ப கூட பாத்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணதுனால ரொம்ப கஷ்டமாயிட்டு இல்லைங்களா. சொந்த பந்தங்கள் ரெஸ்பான்ஸ் பண்றதில்ல, நண்பர்கள் கைவிட்டாங்க. சோ இப்ப வரைக்கும் நிறைய போராட்டங்கள் இருக்குது. இந்த ட்ரூத் நிமித்தமா, ட்ரூத்துக்காக நம்ம லைஃபை கொடுத்ததுனால அதெல்லாம் ரைட் இருக்கு. பட் இப்ப கர்த்தர் சொல்றாரு, எப்படி சத்தியத்துக்காக உங்க வாழ்க்கைய சாக்ரிஃபைஸ் பண்ணீங்க, நல்லது. அதற்கான போராட்டம், வசனத்தின் நிமித்தமா துன்பம், உபத்திரவம் வருது, ஓகே. ஆனா இப்போ சொல்றாரு, இதே போல உங்க வாழ்க்கைய நீங்க யாருக்காக யார் நிமித்தமா நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னா, உடன் சகோதர சகோதரிகள் நிமித்தமா சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க. என்ன ஆண்டவரே, உங்களுக்காக பண்றேன், சத்தியத்துக்காக பண்றேன்னா ஓகே. பாருங்க, இப்போ நான் சத்தியத்துக்காக சாக்ரிஃபைஸ் பண்றேன்னா நீங்க சொல்லுங்க, நான் எல்லா இடத்துக்கு போறேன், நிறைய டிராவல் பண்றேன், ஆரோக்கியம் போகும், நிறைய பணம் செலவாகும், அதெல்லாம் ஓகே, நான் பண்றேன், சாக்ரிஃபைஸ் பண்றேன், ஓகே. சத்தியத்துக்காக, ட்ரூத்துக்காக நிக்கிறேன், ட்ரூத்துக்காக எல்லாம் இழக்கிறேன் லைஃப. ஆனா இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, உடன் சகோதர சகோதரிகளுக்காக என் லைஃப சாக்ரிஃபைஸ் பண்ணணுமா? அவங்க எனக்கு என்ன பண்ணாங்க, நான் எதுக்கு பண்ணணும்? அப்படிலாம் இல்லை. இப்படிலாம் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அப்படி கேட்டோம்னா இதே கேள்வி திருப்பி கர்த்தர் நம்மகிட்ட கேட்டாரு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும்? சரிப்பா, நான் உனக்காக என் லைஃப சாக்ரிஃபைஸ் பண்ணல, நீ எனக்கு என்ன பண்ண, எதுக்காக நான் உனக்கு பண்ணணும் கேட்டாருன்னா எப்படி இருக்கும் இல்லைங்களா? அதே போலதான் அப்போ சகோதர சகோதரிகளுக்காக வாழ்க்கைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இது சின்ன உதாரணம் சொன்னாங்க. எப்படி பிரதர் சாக்ரிஃபைஸ் பண்றதுன்னா, இப்ப பாருங்க, இப்ப எனக்கு ஒரு 1 hour டைம் இருக்கு வச்சுக்கோங்களேன். இந்த 1 hour டைம்ல என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நான் ஸ்டடி பண்ணலாம். அதே 1 hourல ஒரு பலவீனமான சகோதரனை போய் சந்திச்சு என்கரேஜ் பண்ணலாம். இப்ப இந்த 1 hour நான் எதுக்கு பயன்படுத்தினா அந்த கற்பனைய நான் கை கொள்ற மாதிரி? நல்லா யோசிச்சு சொல்லுங்க பதில். நீங்க பதில் சொல்லியிருப்பீங்களான்னு தெரியல எனக்கு. கண்டிப்பா நான் நம்புறேன். அந்த 1 hour எதுக்கு நீங்க கொடுப்பீங்க? உங்களுடைய ஸ்டடீஸ்க்கா, இல்ல அந்த 1 hour போய் சகோதரனை போய் சந்திச்சு
அவருக்கு வேண்டிய என்கரேஜ்மெண்ட் பண்ணி, தேவைப்பட்ட உதவிகள் பண்ணி, அது பண்றது கொடுப்பீங்களா? சகோதர சகோதரிகளே, நாம் ஒருவரில் மேல் ஒருவர் அன்பா இருக்கணும். இந்த குவாலிட்டி வளர்த்தி கொள்ளணும். இந்த குவாலிட்டி நம்ம கண்டிப்பா வளர்த்தி கொள்ள வேண்டி இருக்குது. இந்த கற்பனைய அன்றாட வாழ்க்கையில நம்ம நிறைவேற்றுறோமா? எந்த அளவுக்கு சகோதர சகோதரிகள் வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கை நஷ்டப்படுது, எந்த அளவுக்கு அது சாக்ரிஃபைஸ் பண்றேன் என் சகோதர சகோதரிகளுக்கா? நிறைய பேர் ஆன்லைன் கிளாஸ் வரமாட்டாங்க. ஏன் தெரியுங்களா? ஈஸி பண்றது கையில காசு இருக்காது, வெளியே சொல்ல மாட்டாங்க. ஒருவேளை எனக்கு அந்த வாய்ப்பு இருந்துச்சுன்னா, பிரதர் நீங்க ஏன் சரியா அட்டென்ட் பண்றது இல்ல? பிரதர் இல்ல பிரதர், ஏதோ காரணம் சொல்லுவார், உண்மை சொல்ல மாட்டார். பட் சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருந்தோம்னா, பிரதர் நான் ஈஸி பண்றேன், இம்மிடியட்டா வந்துருங்க. இதெல்லாம் சின்ன சின்ன சாக்ரிஃபைஸ், சின்ன சின்ன சாக்ரிஃபைஸ் நம்முடைய ஜீவனை சகோதர சகோதரர்களுக்காக கொடுக்கிறது. இதுக்கு பேர் தான் சகோதர சகோதரர்கள் ஒருவர் மேல் ஒருவர் அன்பா இருக்கணும். இந்த கற்பனை யார் ஒருவர் கை கொள்றாரோ அவருக்கு தான் ஜீவன் இருக்குது. சகோதர சகோதரிகளே, இதனால்தான் அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துல அவர் தொடர்ந்து பேசுறாரு. படிக்கலாம். 22, 23, 24. அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நான் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்கிறோம். நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாயிருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பது அவருடைய கற்பனையா இருக்கிறது. அவருடைய கட்டளை ஓகே, போதும் சிஸ்டர். அப்போ என்ன பாயிண்ட்னா, இந்த ஒரு 3 வசனத்துல நம்ம கற்றுக்கொண்ட பாடம் ரொம்ப முக்கியம். இந்த கற்பனை கண்டிப்பா சபை கடைபிடிக்க வேண்டிய ஒரு கற்பனை. நீங்க எவ்வளவு ஸ்டடி பண்ணலாம், எவ்வளவு சத்தியம் படிச்சிருக்கலாம், எவ்வளவு நாலேஜ் இருக்கலாம் இல்லைங்களா, எவ்வளவு ஊழியங்கள் கூட பண்ணலாம், கர்த்தருக்காக சத்தியத்துக்காக நிறைய ஊழியங்கள் பண்ணலாம். பட் இந்த கற்பனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவர் மேல் ஒருவர் அன்பு கூறுறது, ஜீவன் கொடுக்கிறது. ஜீவன் கொடுக்குதுன்னா நம்முடைய வாழ்க்கை சகோதர சகோதரர்களுக்காக நாம சாக்ரிஃபைஸ் பண்றது, பலி செலுத்துறது இல்லைங்களா. எந்த அளவுக்கு நம்முடைய நேரங்கள், நம்முடைய தாளந்துக்கள், செல்வம், செல்வாக்கு இல்லைங்களா, நம்முடைய ஆரோக்கியம், நம்முடைய திறமைகள் எந்த அளவுக்கு சகோதர சகோதரர்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்றோம். பிரதர் நான் சத்தியத்துக்காக பண்றேன், கிளாஸ் கேட்கறதுக்காகவே நான் வந்து உட்கார்றேன், சத்தியத்தை கேட்கறதுக்காகவே அந்த 1 hour வந்து உட்கார்றோம் இல்லைங்களா, பசியோட சரீர பலவீனத்தோட. இது பலியின் ஜீவியம் தான். பட் இது சத்தியத்துக்காக. இதே போல சகோதர சகோதரர்களுக்காக கர்த்தர் நிமித்தம் நான் என் ஜீவனை சாக்ரிஃபைஸ் பண்றேன். இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடிய நம்ம மத்தியில இருக்கக்கூடிய பிரதர் சிஸ்டர்ஸ் ரொம்ப கம்மி தான். அதுல நான் ஒருத்தனா அப்படின்னு ஒருவரில் ஒருவர் நம்ம கேட்டுக்கொள்ளலாம். சோ அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த கற்பனைய ஞாபகப்படுத்திட்டாரு. சோ நாமோ இது எந்த அளவுக்கு கடைபிடிக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். ஓகே, இப்ப பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். எதற்காக இந்த நிருபத்துல இந்த பாயிண்ட் இங்க கொண்டு வரணும் இல்லைங்களா? ஆக்சுவலி என்ன விஷயம்னா, சகோதரர்களுக்காக ஜீவனை கொடுக்கலாம், கரெக்ட். சகோதரர்களை ஏற்றுக்கொள்ளலாம், நம்ம கண்டிப்பா அவங்க பண்ணக்கூடிய தவறுகளை மன்னிக்கலாம், இதெல்லாம் நிறைய இருக்கு இல்லைங்களா. சகோதரர்களுக்காக ஜீவன் கொடுக்கிற விஷயத்துல அவங்க சில தவறுகள், பலவீனங்களை மன்னிக்கிறது கூட அது ரொம்ப பெரிய விஷயம் தான். அதுவும் பலியின் தான் இல்லைங்களா, சாக்ரிஃபைஸ் தான் மன்னிக்கிறது. ஆனா இந்த அன்பு கூறுற விஷயத்துல ஒரு குறிப்பிட்ட வகுப்பாருக்கு விதி விலக்கு கொடுக்கிறார். எக்ஸப்ஷன், விதி விலக்கு. அப்படின்னா அன்பு கூறுங்க சகோதரர் மேல, ஆனா இப்படிப்பட்ட காரியத்துல மட்டும் இப்படிப்பட்ட சகோதரர்கள் யாராவது வந்தாங்கன்னா வீட்டுக்கு,
நீங்க கையே கொடுக்காதீங்கன்ற. என்ன பிரதர், இப்பதான் அன்பு கோரணும்னு படிச்சோம். ஆனா இப்ப என்னன்னா இந்த மாதிரி காரியத்துல கையே கொடுக்க வேணான்றீங்களே, அது என்ன காரியம் அப்படின்னு இப்பதான் வசனம் 7 இருந்து ஸ்டார்ட் பண்றாரு. மெயின் பாயிண்ட் அங்கதான் இருக்கு. அதை சொல்றதுக்காகத்தான் இத ஃபர்ஸ்ட் ஞாபகப்படுத்திட்டு, கண்டிப்பா நம்ம அன்பு கோரணும், அதுல எந்த மாற்றம் இல்லை. பட் ஒரு விஷயத்துல சில பேர் வந்தாங்கன்னா பிரதர் சிஸ்டர்ஸாவே இருக்கட்டும், இப்படிப்பட்ட காரியத்துல கொஞ்சம் விலையிருங்க. அவங்களை ஏற்றே கொள்ளாதீங்க, வெல்கம் பண்ணாதீங்கன்றார். அது என்ன விஷயம், அது என்ன காரணம் அப்படின்றத அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். பட் இன்றைய நாள்ல கேட்ட பாடம் ரொம்ப எளிமையா தான் பார்த்திருக்கிறோம். பட் இந்த பாயிண்ட்ஸ நீங்க வீட்ல கண்டிப்பா தியானிக்கணும். நம்ம எல்லாரும் தியானிக்கணும். அன்றாட வாழ்க்கையில இந்த கற்பனையின்படி நம்ம நடக்கிறோமா என்பதை ஒரு கேள்வியா வச்சுக்கலாம். தேவன் தாமே காத்து கிருபை செய்வாராக. ஆமென்.